ஹலோ, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? ஓகே, நம்ம ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. புதுசாக ஏதோ பண்ணுறேன்னு ஏதோ ஒரு கருமத்தை பண்ணி வச்சுருக்கேன். அட்ஜஸ்ட் வச்சா அட்ஜஸ்ட் எங்கள் அம்மா வீடியோ பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த வள கொல கொலலாம் சொல்லாதுன்னு சொன்னாங்க. அதை இன்னையோட கட் பண்ணுறேன். ஸோ நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேச போகிறோம்னா ACP012 the bad composition. கவனிச்சிருக்கீங்களா? எல்லா வயலின் வாசிக்கிறவங்க, பியானோ வாசிக்கிறவங்கலாம் ஒரு நோட் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. பேசிக்கலி சிங்கர்ஸ் கூட ஒரு நோட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நோட் தான் இது. ஸோ இந்த நோட் மற்றது மாதிரி சாதாரணமான நோட் கிடையாது. இதை ஒருத்தவங்க ஒன்ஸ் அதை எடுத்து அந்த நோட்டை பார்த்து ப்ளே பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தற்கொலை பண்ணிக்குவாங்க. அது என்ன காரணத்துக்காகன்னு யாராலையுமே இது வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. அதை நீங்கள் ஒன்ஸ் எடுத்து ப்ளே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் காலி, உங்கள் கதை கந்தல், உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. சூசைட் அட்டம் பண்ணிக்குவீங்க. அந்த ப்ளே பண்றவங்க எல்லாமே தன்னுடைய கை நரம்புகளை அறுத்து செவத்துல அதே மாதிரியான நோட்டை எழுதி வச்சுட்டு அவங்க ரத்தத்தாலே அவங்க எழுதி வச்சுட்டு இறந்து போயிடுவாங்க. So the second கதை is ACP013 the blue lady cigarette. So ப்ளூ லேடி சிகரெட்னோட லேடி சிகரெட்னு நினைக்காதீங்க. அந்த சிகரெட்டுக்கு பேர் அதுதான். அந்த சிகரெட்ல ப்ளூ லேடின்னு ப்ளூ கலர்ல லேபிள் அடிச்சிருக்கும். ஸோ அதுக்குள்ள ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பாஞ்ச் எல்லாமே ப்ளூ கலர் இங்கால தான் இருக்கும். ஸோ இந்த சிகரெட்டை குடிச்சா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த சிகரெட்டை குடிச்சா உங்களுக்கு நிறைய இல்யூஷன்ஸ் வரும். கண்ணாடி முன்னாடி போய் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு 30லேருந்து 35 வயசுக்குள்ள இருக்க ப்ளூ கலர் ஐஸ், ப்ளூ கலர் லிப்ஸ் உள்ள ஒரு அழகான பெண் உங்கள் கண்ணு முன்னாடி இருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் அதை ஸ்மோக் பண்ணும்போது அந்த கண்ணாடியில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் உருவத்துக்கு பதிலாக அந்த உருவம் தான் தெரியும். அது இத்தனைக்கும் ஒரு இல்யூஷன் தான். அது மேல அஃபெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அது ஒன்றும் ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது. சிகரெட்டை ஸ்மோக் பண்ண அப்படி ஒரு லேடி வருவாங்கங்கிறதும், கண்ணாடியில் போய் பார்த்தா நம்ம உருவம் மறைஞ்ச அந்த லேடியோட உருவம் தான் தெரியுங்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த லேடி சில சமயம் கெட்ட விஷயங்களை கூட நமக்கு சொல்லலாம் இல்லையா. அவங்கள பார்க்குறவங்க எல்லாமே அப்படியே அவங்க அழகுல மயங்கிடுவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ அழகா இருப்பாங்க. அந்த லேடியோட உருவம் அவ்வளோ அழகா இருக்கும். அந்த லேடி சம்டைம்ஸ் சொல்லலாம், நீ போய் தற்கொலை பண்ணிக்கோ, அப்படி ஏதாச்சும் ஒரு பேட் வேல உங்களுக்கு கொண்டு போய் நிறுத்தலாம். ஸோ நீங்கள் அந்த லேடியோட உருவத்தை பார்த்து மயங்கி ஏதாவது செஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பு கிடையாது. இருந்தாலுமே உங்களுக்கு அந்த சிகரெட்டை கைப்பற்ற முடியாது. ஏன்னா அது பேசிக் ஃபவுண்டேஷன்ல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்குது. மூணாவது கதையை நான் இப்ப சொல்ல போகிறேன். மூணாவது கதை பேரு ACP014 the concrete man. ஸோ இவர் சாதாரண மனுஷனை போலதான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. உங்களே என்னை போல ரொம்ப 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 சாதாரணமா வாழ்ந்துட்டு வந்த மனுஷன் தான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவர் உட்கார்ந்த இடத்துல இவருடைய ஆர்கானிக்ஸ் எல்லாமே கங்க்ரீட்டால உருவாக்கப்பட்ட மாதிரி உட்கார்ந்த இடத்துலயே அவர் ஃபுல்லா கங்க்ரீட் ஒரு சிலையா மாறிட்டாரு. இது எதனால நடந்துச்சுன்னு இது வரைக்குமே கண்டுபிடிக்க கிடையாது. இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா அவர் உட்கார்ந்து இருந்த வாக்குலயே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கங்க்ரீட்டால ஒரு சிலை மாதிரி ஆகிட்டாரு. மெடுசாவை பத்தின கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களுடைய கண்ணை பார்த்தாலே சிலையாயிடுவோம். ஸோ அதே மாதிரியான ஒரு கதை தான் இதுவும். இவர் எதனால அப்படி ஆனாருன்னே சொல்ல கிடையாது. மேபி இதுக்கும் அதுக்கும், மேபி இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, மேபி இந்த மெடூசாவுடைய கதைக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம். மெடூசாங்கிறவங்க உண்மையாவே இருக்கலாம். சில வேளை மெடூசாவுடைய கண்களை கூட அவர் பார்த்தா அப்படியா இருக்கலாம், சொல்ல முடியாது. இல்லை வேற எதுவுமா கூட இஷ்யூவா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவருடைய உள்ளுக்கு இருந்த உடல் உறுப்புகள் எல்லாமே மனுஷனை போலவே இருந்திருக்கு. அது எல்லாமே கங்க்ரீட்டால செய்யப்பட்டது போலவே மாறி இருக்கு. நார்மலா இந்த மனுஷனுடைய இதயம், கிட்னி, லிவர் எல்லாமே அப்படி ஆகியிருக்கு. லாஸ்ட் கதை இஸ் ACP015
ஐடி த புகி மேன். பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது இல்லையா? ஸோ இந்த புகி மேனை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த கதையில வர்ற பேரை நம்ம கிருஷ்ண சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கிருஷ் என்ன செய்யறாருன்னா, காலையில எழும்பி ஜாகிங் போயிருக்காரு. ரொம்ப வெள்ளன, யாருமே எழும்பல அந்த டைம்ல. அந்த பார்க்லயே இவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன், வேற யாருமே அந்த பார்க்குள்ள கிடையாது. இவர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஜாகிங் போயிருக்காரு. ஓடி 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 அப்படி மெதுவா ஓடி ஓடி ஜாகிங் போயிருக்காரு. ஓடிக்கிட்டே போற நேரத்துல திடீர்னு நடுவுல நின்றுருக்காரு. என்னன்னு பார்த்தா ஒரு உருவம், கருப்பு உருவம். கையே ரொம்ப நீட்டா இருக்கு, காலு ரொம்ப நீட்டா இருக்கு. அந்த பக்கமா பார்த்து நின்றுட்டு இருக்கு. ஸோ இவரு அது அப்படி பாக்குதுன்னா இவரு பின்னுக்கு தான் வராரு இல்லையா? ஸோ முதுகு சைடு தான் அவர் பாக்குறாரு. கை கால்லாம் ரொம்ப நீட்டா இருக்கு. ஒரு மனுஷ உருவத்துல தான் இருக்கு. அது அப்படி நின்றுட்டு இருக்கு. ஒரு கருப்பு உருவம்னு நின்றுட்டு இருக்கு. ஸோ இவரு இந்த கிரேஷ் அதை பார்த்தோன்னு ரொம்ப பயந்துட்டாரு. ஸோ பயந்த உடனே ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு பாக்குறாரு அது என்னன்னு. பார்த்த உடனே அது என்ன செய்யுதுன்னா, அது திரும்பி கிருஷ பாக்குது. சத்தம் கேட்ட உடனே அது திரும்பி கிருஷ பாக்குது. பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்படியே கீழே விழுந்து மெதுவா தட்டு தடுமாறி எப்படியோ வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். ஓடி வந்த உடனே வீட்டுல வைஃப் இருக்காங்க. வைஃப் கேட்கறாங்க, என்னாச்சு ஏன் இப்படி பத்துமா வாரீங்க அப்படின்னு கேட்ட உடனே கிறிஸ் சொல்றான், இல்லடி நான் அப்படி ஜாகிங் போயிட்டு இருந்தேன், இப்படி ஒரு உருவம் இருந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க வைஃப் சிரிக்கிறாங்க. அவங்க அதை நம்பவே கிடையாது ஆக்சுவலி. ஸோ இந்த கிறிஸ் என்ன பண்றேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் போய் சொல்றேன், அப்படி நான் போனேன், இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸுமே கூட நம்ப கிடையாது. ஸோ அடுத்த நாள் காலையிலே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கிறிஷ் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றான். நல்லா இருந்த மனுஷன் சடனா என்ன ஆகுறான்னா ஃபுல்லா வீக் ஆயிடுறான். நல்லா தான் இருந்துச்சு, அவனுடைய உடம்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா ஜிம்க்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி மசில்ஸ் எல்லாமே செம்மையா வச்சிருந்தான், 6 பேக்லாம் வச்சிருந்தான். ஆனா இந்த உருவத்தை பார்த்துட்டு வந்த மறுநாளே என்ன நடக்குதுன்னா, அவன் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றான். அவனால ஃபாஸ்டா ஓடக்கூட முடியல, ரொம்ப ஒரு மாதிரி வீக்கா ஃபீல் பண்றான். ஸோ இந்த கிரீஷ் பார்க்குறான், ஓகே யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க தானே, ஸோ எனக்கும் இது நடந்தது உண்மையா பொய்யான்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி அகெயின் கிரீஷ் என்ன செய்யறான்னா, வீக்கா இருக்கா இருந்தாலுமே கூட அது உண்மையா பொய்யான்னு பாக்குறதுக்காக அவன் மறுபடியும் அடுத்த நாள் காலையில என்ன செய்யறான்னா, அதே நேரத்துக்கு ஜாகிங் போறான். ஸோ ஓடுறான் ஓடி போறான், அந்த பார்க்குள்ள போறான். போன உடனே அவன் ஏற்கனவே பார்த்தா இல்லையா அந்த பிளேஸை நோக்கி போறான். அவன் ரொம்ப எதிர்பார்த்து தான் போறான். போய் பார்க்குறான், அந்த இடத்துல அந்த உருவம் இப்போ இருக்க கிடையாது. அந்த உருவம் எங்கே போச்சுன்னே தெரியாது. ஸோ இவன் நினச்சிட்டான், ஓ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி, வைஃப் சொன்ன மாதிரி நம்ம தான் ஏதோ கற்பனையாக இருட்டாக இருக்கிறதுனால நம்ம தான் ஏதோ ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டோம் போல அப்படின்னு சொல்லி முன்னாடி நடந்து போகிறான். ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்து போகிறான். அவன் இன்னுமே வீக்காக தான் இருக்கான், இருந்தாலுமே கொஞ்சம் முன்னாடி நடந்து போனான். இப்போ அது அங்கன இருக்குது, இருந்த இடத்த விட கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்குது. அதை எப்படி டிஸ்கிரைப் பண்றான்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு மூக்கு காது இருக்க கிடையாது. மூக்கு காது ரெண்டுமே கிடையாது. கண்ணும் வாயும் மட்டும்தான் இருந்திருக்குது. ஸோ அதோட பல்லெல்லாம் ரொம்ப நீட்டா இருந்துட்டு, வாய் இதுல இருந்து இது வரைக்கும் இவ்வளோ ஃபுல்லா ரொம்ப பெரிய வாயா இருந்திருக்குது. அதுக்குள்ள நிறைய பெரிய பெரிய நீட்டமான பல்லு இருந்திருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே அவன் ரொம்ப பயந்துட்டான் ஆக்சுவலி. ஏன்னா கண்ணு கூட நம்ம நார்மலாக பார்க்குற கண் மாதிரி கிடையாது. அந்த கண்ணு ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. அந்த முகத்தில் கண்ணு வாய்னா ரொம்பவே பெருசாக இருந்துக்குது. ஏன்னா அந்த முகத்தில் அந்த கண்ணு வாய் மட்டும் தான் இருந்திருக்குது. ஸோ அந்த கண்ணு ஒரு டார்ச் அடிச்சா வெளிச்சம் வரும் தெரியுமா, அதை விட ஒரு பவர்ஃபுல்லான வெளிச்சத்தை அந்த கண்ணு கொடுத்துருக்குது. ஸோ அது திரும்பி பார்த்தா அதோட உருவம் எதுவுமே தெரியாது. அதோட 2 கண்ணு மட்டும்தான் தெரியும், ரெட் கலர்ல தெரியும். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அதோட கண்ணு மட்டும் துண்டா தெரியும். ஏன்னா அதோட கண்ணு அவ்வளவு பிரகாசமா இருக்கும். ஸோ அந்த கண்ணெல்லாம் பார்த்தோன்னே இவன் அப்படியே பயந்து போயிடுறான். திருப்பி ஓடி வந்துடலான்னு பார்த்தா அந்த கிருஷ்ணா அது பிடிச்சி கடிச்சு வச்சிருது. ஸோ இது கடிச்சா என்ன ஆகும்னு கேக்குறீங்கன்னா, இது கடிச்சோன்னு என்ன ஆகும்னா, இது ஃபர்ஸ்ட் கடிச்சா அதோட பல்ல நல்லா ஃபுல்லா உள்ள பதிக்கும். ஓகேவா? அதோட பல்ல ஃபுல்லா பதிச்ச உடனே என்ன ஆகும்னா, அதோட வாயில டென்டக்கல்ஸ் மாதிரி வரும். 2 அதோட நாக்கு 2 பாம்போட நாக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி அதோட நாக்கு 2 பிளந்திருக்கும். ஸோ 2 பிளந்த அந்த நாக்கை அது மனுஷனோட உடம்புக்குள்ள கடிச்சிச்சு இல்லையா, அதுக்குள்ள விட்டு என்ன செய்யணும், ஒரு நாக்குல
ரத்தத்தை உறிஞ்சி அது குடிக்குமா? ஒரு நாக்குல ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும், இன்னொரு நாக்குல அது ஏதோ பாய்சன் மாதிரி ஏதோ ஒரு திரவத்தை மனுஷன் உடம்புக்குள்ள செலுத்துமா? அந்த மனுஷன் அப்படியே ஸ்டாச்சு ஆகி அங்கனே நின்றுவான், அவனால எதுவுமே பண்ண முடியாது. உள்ள ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டு போயிடுச்சு, அந்த மனுஷன் என்ன உயிர் வாழ்றது? அந்த மனுஷன் அங்கனே செத்து போயிடுவான் இல்லையா? ஸோ அது பாய்சன் மாதிரியும் ஏதோ ஒன்று கலக்குது இல்லையா உடம்புல. ஸோ அதனால என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அந்த மனுஷனுக்கு தெரியாது, அவன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு நின்றுட்டு இந்த பக்கம் இறந்து போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் இதை அழிக்க நிறைய வாட்டி முயற்சி பண்ணியிருக்காங்க, அழிக்க முடிய கிடையாது. ஸோ இதை எஸ்சிபி ஃபவுண்டேஷனில் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஆனால் இதை 2 சகோதரர்கள் தான் அப்படின்னா சர்ச்சில் இருப்பாங்க இல்லையா, சர்ச்சில் இருக்க ஃபாதருக்கு அடுத்து உள்ள ஒரு பிரதர்ஸ் அவங்க 2 பேர் தான் கண்டுபிடிச்சி இதை பிடிச்சி ரிசர்ச் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஆனால் இது தப்பிச்சு போயிடுச்சு. ஸோ அகெயின் அவங்க போயிட்டு பிடிச்சி எஸ்சிபி ஃபவுண்டேஷன் உள்ளவங்களுக்கு ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த கதை. ஓகே, நான் ரொம்ப நிறைய பேச விரும்பலை. இதோட நம்ம இன்னைக்கு ஸ்டோரியை முடிச்சுக்குவோம். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நான் கிளம்புகிறேன். டாடா, பை பாய்.